ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா கண்டஷன் கடவுங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் ஓணத்தோட மறுநாள் இங்கே வந்து ஓணம் வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதோட நெக்ஸ்ட் டே வந்து இந்த கண்டஷன் கடவுளை வந்து வல்லம் களி வந்துருக்கும், அதாவது போட் ரைஸ் வந்துருக்கும். அந்த பெரிய நீள போட்டில் படத்தில் எல்லாம் பார்த்துருப்பேன், கிரி படத்தில் கூட வருமே அந்த மாதிரி போட்டு தான். ஸோ அதை கவர் பண்ணலான்னு வந்தேன். ஸோ இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் நல்லா கவர் பண்ணுறேன். ஒன்றாவது ரொம்ப தூரத்துலேருந்து பார்ப்போம், கிரிக்கெட் ஸ்டேடியத்துலேருந்து கிரிக்கெட் பார்க்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி இங்கே உள்ள கமிட்டி மெம்பர்ஸ்ட்டை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணப்போ இந்த ஒரு கார்டு கொடுத்தாங்க மீடியான்னு. பட் இது எதுக்காவது யூஸ் ஆகுமான்னு தெரில. பார்ப்போம், போலீஸ் ஏதாவது வந்து இங்கே இருந்து எடுக்க விடான்னு சொன்னால் இதை காமிச்சு பார்ப்போம். ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் எடுக்க முடியும் ஃபுட்டேஜஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குது இந்த போட் ரேஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட ரேஸ் ட்ராக். இந்த பாலம் முடிஞ்சதும் எண்ட் லைன் வந்துடும். மொத்தம் 4 ட்ராக் இருக்குது. இதாக ஒரு குரூப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி வள்ளத்தை வந்து வள்ளம்னு சொல்லுவாங்க. இதை வந்து இறக்கி இதில் ஃபஸ்ட்டு போர்டு ஆயிடுவாங்க. எல்லாருமே போர்டு ஆகிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல் ரன்ஸ் நடக்கும். இன்றைக்கி மொத்தம் இங்கே 20 போட்ஸ் வந்து இருக்குது. அந்த 20 போட்ஸில் வந்து மொத்தம் 4 ட்ராக் போட்டிருக்காங்க. ஸோ 4 ட்ராக் வச்சு 5 டைம்ஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் செமிஃபைனல் நடக்கும். லாஸ்ட்டாக வந்து ஃபைனலிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறமா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2-3 டர்ன் 4 டர்ன் பக்கம் நம்ம போட் ரேஸ் பார்க்க முடியும். 2 o'clock ஷார்ப் ஸ்பீச் தொடங்குச்சு, 3 o'clock ஷார்ப் ரேஸ் தொடங்கும்னு சொன்னாங்க. பட் 4:30 ஆச்சு, இன்னும் தொடங்கலை. ஜஸ்ட் இப்போ ட்ரையல் ரன், இதெல்லாமே ட்ரையல் ரன் தான். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வார்ம் அப் பண்ணுவாங்க. அந்த வார்ம் அப்போட சீன்ஸ் தான் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய வந்திருக்கு, கிட்டத்தட்ட நிறைய இடத்துல குட்டநாடு ஆலப்பியிலேருந்துலாம் வந்திருக்காங்க. இவங்க வந்து ரெஸ்கியூ டீம். இவங்க வந்து ஜஸ்ட் யாராவது தவறி விழுந்துட்டாங்கன்னா அவங்க ரெஸ்கியூ பண்ணுற டீம். ஸோ ட்ரையல் ரன்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ட்ரையல் ரன் முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் ஒரு இடத்துல வந்து சேர்ந்து ஒன்றா வந்து ரேஸ் ட்ராக்குக்கு வந்து போவாங்க, குரூப்பாக போவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து லைன் அப் பண்ணி வந்து வருவாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் ட்ரையல் ரன்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக வந்து இதோட அந்த ஆரான்னு சொல்லுவாங்க, அது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது எல்லாருமே இந்த நம்ம ஆர்மியில் வந்து நடப்பாங்க இல்லை, அந்த மார்ச் ஃபாஸ்ட் மாதிரி நடக்கும்போது வந்து ஜஸ்ட் அந்த ஒரே மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி இவங்க வந்து அந்த துடுப்பெடுத்து வந்து போடுறது வந்து அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். அதாவது நமக்கு இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே டைமிங்கில் பண்ணுவாங்க. அது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராக்டிஸ். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு காட்சி வந்து பார்த்தேன். ஸோ இதுதான் நான் சொன்னது மாதிரி கோஷ யாத்திரைன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். இவங்க வந்து எல்லோரும் ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பார்த்து போவாங்க. இவங்க அங்கே போய் அதுக்கப்புறமா லைன் அப் பண்ணி லைனாக வருவாங்க. ஸோ நம்ம ரேஸ் வந்து கூடிய சீக்கிரமே தொடங்க போது நம்ம ஃபஸ்ட்டு விஷுவல்ஸுக்குள்ளே வந்து என்ட்ராக போகிறோம் ரேஸோட. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக எடுத்திருக்கேன். நம்மளோட ஃபஸ்ட்டு ரேஸ் வந்து வந்துருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து 3 பேர் தான் வச்சு வந்தாங்க, காம்படிட் பண்ணாங்க. ஸோ அதில் ஒயிட் வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து குட்டநாடன்லேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து துடுப்பு போட்டு ஜெயிச்சாங்க. மற்ற செகண்ட் ப்ரைஸ் வந்து எல்லோ போயிட்டுருக்கு. இந்த போட்ஸுக்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வச்சு தான் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு நம்ம சியரப் பண்ணும்போதுமே செம்ம ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ஏன்னா நானுமே இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். நம்ம அப்படி ரொம்ப அதிக விஷுவல்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக தான் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்குமே வந்து போர் அடிக்கும் திரும்ப ஒரே போட்டிங் ரேஸ் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. நம்ம ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து எப்படி இது நடக்குது, எந்த மாதிரி இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் மேலேருந்து எடுத்தால் நமக்கு கரெக்டான பாயிண்ட் கிடைக்கும். ஏன்னா பிரிட்ஜ் முடிஞ்சதுமே என் பாயிண்ட்டு. பட் அங்கே டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்கிறனால போலீஸ் பிரிட்ஜ் மேலே நிற்க விட மாட்டாங்க. ஒரு சின்ன டைமிங் கேப் கிடச்சதில் இருந்து எடுத்தது தான் இது. ஸோ இந்த ரேஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் வந்து ஆல்ரெடி லீட் பண்ணி போயிட்டாங்க. எப்போவுமே வந்து 3 பேர் 4 பேர் வச்சு வருமோ, ஒரு 2 டீம் தான் வந்து ரொம்ப தொட்டும் தொடாமல் அப்படியே யார் ஜெயிப்பான்னு நமக்கு தெரியாத மாதிரி அந்த ஒரு க்யூரியாசிட்டி ஃபீல் கொடுக்குறாங்க. மற்ற 2 வந்து ரொம்பவே பேக்லாக் ஆயிடுது அந்த மாதிரி. ஸோ இந்த விஷயத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த 2மே வந்து அந்த பாலத்துக்கிட்ட வரும்போது தான் ரொம்ப ஸ்பீடாக வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க துடுப்பு. ஏன்னா அது எண்ட்லைன் கிட்ட வரும்போது அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளூ பேக்லேருந்து கரெக்டாக வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட். ஆக்சுவலாக எல்லோ தான் லீட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க, டக்குன்னு ப்ளூ லீடாகி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக அந்த நின்று சியர் பண்ணும்போது. நமக்கு வந்து கேமராவில் வந்து ரொம்ப வைடாக தெரிஞ்சாலுமே கிட்ட போய் நம்ம அங்கே நின்று பார்க்கும்போது நமக்கு நல்லா பக்காவாக நல்லா சூப்பராக வந்து தெரியும். இதில் வந்து மொத்தம் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்த டீம் வந்து இதுதான். இதில் வந்து மொத்தம் 4 வந்துருந்துச்சு. இதுலேயுமே வந்து எல்லோ தான் லீட் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ரொம்ப அதிகமாக விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறதில்ல இந்த வீடியோவில். ஜஸ்ட் இந்த ரேஸ் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க அந்த ரேஸ் பண்ணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்த விஷுவலில் நம்ம பார்க்க போகிறோம். ரேஸுமே கிட்டத்தட்ட முடிய போது, நம்ம வீடியோவுமே ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லை உங்களுக்கு இது புதுசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. இதுதான் வந்து ஃபைனல் ரேஸ். ஸோ நம்மளுமே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட் ஷாட்டாக வந்து அந்த ட்ரோன் ஷாட் எடுத்து கவர் பண்ணிடலான்னா ட்ரோனுக்கு போனது. ட்ரோன் வந்து வீட்டை பார்த்து திரும்ப வருது, அதாவது லேண்ட் ஆக வருது. ஸோ நாங்கள் லேண்ட் பண்ண இடத்துலையுமே நிறைய பேர் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க லாஸ்ட்டாக ஒரு ஹாய் கூட சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்களுமே ஒரு ஹாய் சொல்லி விட்டுட்டு போங்க. நம்ம மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.